அப்பாவுக்கு பிடிச்சதை கொடுத்து அப்பா என்ன பண்ணுவாரு, நமக்கு வேண்டியதை கொடுத்துருவாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஈசாக்கு கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு யாக்கோப் என்ன பண்ணாரு, ருசியான பதார்த்தம் கொடுத்த உடனே பத்திரத்துல கையெழுத்து போட்டாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க அப்பா கிட்ட கத்துக்கணும். அப்பா கிட்ட எதனா வாங்கினா அவருக்கு எது பிடிக்கும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருக்கு பிடிச்சது அவர் நம்ம ஆராதிப்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அவர் ஆராதனைக்கு உரியவர், அவர் துதிக்கு பாத்திரர், அவர் துதிக்கப்படத்தக்க தேவன். ஹல்லேலூயா. அந்த மகாதேவனை ஆராதிக்கும்படி பாவத்திலிருந்து என்ன, அக்கிரமத்திலிருந்து என்ன கர்த்தர் என்னை மீட்டு என்னை ரட்சித்து அவர் ஆராதிக்க நமக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறாரே. கல்லையோ மண்ணையோ வணங்கி கொண்டிருந்த என்னை உங்களையும் கர்த்தர் மீட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியான கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறாரே. நம்ம எல்லாம் பாக்கியவான் அல்லவா, நம்ம எல்லாம் பாக்கியவதி அல்லவா? ரலையிலே சொல்ல மாட்டீங்களா? கரங்களை நல்லா தட்டி, நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி. இந்த கூட்டத்திற்காக எங்களோடு இருக்கிற உங்களுடைய ஊழியர் பிரதர் சவுந்தரராஜ் அவர்கள் சென்னையில பரபரப்பா பத்திரிகைலாம் வாங்கிட்டு தொடர்ந்து ஓடி எல்லா காரியங்களும் செய்யறத பார்க்குறோம். இன்னைக்கு எங்களை அதிகமாக என்ன பண்ணாரு, நீங்கள் சீக்கிரம் வாங்க, இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் துரிதப்படுத்தி இங்கே வந்து உங்கள் மத்தியில் நிற்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? அல்லேலூயா. உங்களை ரொம்ப நேரம் நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் தெய்வ பிரசன்னத்தோடு கர்த்தரை நம்ம ஆராதிக்க ஆண்டு நம்ம கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம்ப்பா, உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா, உங்களை போற்றும்படி வந்திருக்கிறோம்ப்பா, உங்களை புகழும்படி வந்திருக்கிற ஆண்டவரே. தகப்பனே, உம்மை ஆராதிக்காமல் நாங்கள் யாரை ஆராதிக்க போறோம் ஆண்டவரே? உம்மை பாடாமல் நாங்கள் யாரை பாட போறோம் தகப்பனே? ஆண்டவரே, இந்த மாலை இரவிலே நம்முடைய தெய்வீக பிரசங்க நடுவிலே கடந்து வந்ததுக்காக நன்றி. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறது இப்பொழுதே நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒரு ஷபரகலா ரிதமகரப லிகரப ஷகரபலப ஒரு விலிகரப ஷகரபலகரப. ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றும்படி வந்திருக்கிறோம்ப்பா, உம்மை புகழும்படி வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை வெளிக்காட்டுவதற்கு நாங்கள் வரலப்பா, இயேசுவை எங்களை வெளிக்காட்ட வரலப்பா. நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே ஏகோபித்து ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே, நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே. அப்பா, உங்க நாம உயர்த்தப்படணும் இயேசுவே. ஓ தகப்பனே, இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவங்க நடுவிலே ஓ பலமாய் இறங்கி இருக்கிறவரே, எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே, உம்முடைய வல்லமையினாலே மகிமையினாலே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே, உனக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. நன்றி எபினேசரே, ஆராதனை. என் துணையாளரே, ஆராதனை. எபினேசரே, ஆராதனை. என் துணையாளரே, ஆராதனை. எபினேசரே, ஆராதனை. என் துணையாளரே, ஆராதனை. மரத்தேனோ உனது அன்பை, நான் மரத்தேனோ உனது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே,
என் துணையாளரே ஆராதனை. என்னை சூழ்ந்த நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தடுக்கையிலே என்னை சூழ்ந்த நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தடுக்கையிலே மட்டுமாய் உதவி செய்தவரே, இம்மானுவேலரே.